அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024 ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். சரி, முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். சஜித் அனுரவுக்கான அழைப்பு தொடர்பில் விரைவில் பதிலளிப்பேன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கம்பஹா கூட்டத்தில் அறிவிப்பு. நாடு என்ற வகையில் முன்னோக்கி செல்வதற்கான பயணத்தில் இணைந்து கொள்ளுமாறு சஜித் பிரேமதாசவுக்கும் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் அழைப்பு விடுக்கிறேன். அழைப்பு விடுப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அதற்கான பதிலை உரிய காலத்தில் வழங்குவேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். கம்பஹா மாவட்டத்தில் கடவத்த பஸ் தரிப்பிடத்திற்கு அருகில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இதனை தெரிவித்த ஜனாதிபதி மேலும் உரையாற்றுகையில், சரியாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் மக்கள் எனக்கு வழங்கிய பொறுப்பை நான் நிறைவேற்றியுள்ளேன். பொருளாதாரமும் அதே போன்று அரசாங்கமும் அற்ற நாட்டையே நான் பொறுப்பேற்றேன். பதில் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்வதற்கு அரச அலுவலகம் ஒன்றை வழங்கவும் பயந்தனர். இறுதியில் அதிகாலையில் சென்று விகாரை ஒன்றிலே பதவியேற்றேன். அதன் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியினர் என்னை நினைத்து ஐக்கிய மக்கள் சக்தியிடம் ஆதரவை கோரிய போது அவர்கள் அதனை நிராகரித்தனர். ஜேவிபியும் எனது கோரிக்கையை ஏற்க மறுத்தது. எனவே பொதுஜன பெரமுனவை நாடினேன். மஹிந்த ராஜபக்சவிடம் அன்றி பொதுஜன பெரமுனவின் தவிசாளரிடமும் பேசினேன். ஆனால் அவர் என்னுடன் பேசுவதற்கு தயாராக இருக்கவில்லை. இறுதியில் மஹிந்த ராஜபக்சவுடன் பேசினேன். கட்சியுடன் கலந்தாலோசித்து எனக்கு ஆதரவு வழங்க தயார் என அவர் தெரிவித்தார். அதன் பின்னர் தவிசாளர் எதிர்த்தரப்புடன் இணைந்து கொண்டார். நான் ஜனாதிபதியாக பதவியேற்ற போதிலும் எனக்காக உத்தியோகபூர்வ அரசு அலுவலகம் இருக்கவில்லை. அவை மக்களால் சுற்றி வளைக்கப்பட்டிருந்தன. இறுதியில் தினேஷ் குணவர்தனவை பிரதமராக நியமித்து அவரது அலுவலகத்தை நாம் இருவரும் பகிர்ந்து கொண்டோம். அரசாங்கத்தின் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு கடினமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருந்தது. அவ்வாறான தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எதிர்க்கட்சிகளின் ஆதரவை கோரிய போதிலும் அவர்கள் அவற்றை எதிர்த்தனர். நாம் மக்களுக்காகவே தீர்மானங்களை எடுத்தேன். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஜேவிபியும் மக்களுக்கு என்ன செய்தன என்ற கேள்வியையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கேட்டிருக்கின்றார். தற்போது பாராளுமன்றத்தில் மோதிக்கொள்பவர்கள் ஒரு விடயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். அன்று இந்த பாராளுமன்றத்தை பாதுகாப்பதற்கு நாமே வந்தோம். பெருமைமிக்க மனிதர்களாக முன்னோக்கி செல்வோம். அந்த பயணம் செல்வதற்காகவே நாம் இருக்கின்றோம். அழைப்பு விடுத்தமைக்கு பதிலளிக்க வேண்டும். உரிய நேரத்தில் அதற்கான பதிலையும் வழங்குவேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேற்று கம்பஹாவில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசும்போது தெரிவித்தார். அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஜனாதிபதியாக நியமிப்பதற்கான ஒரு யோசனையை பிரசன்ன ரணதுங்க முன்வைத்தார். அதற்கு மக்கள் ஆதரவை தெரிவித்தார்கள். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட 28க்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அத்துடன் 350க்கும் மேற்பட்ட பிரதேச அரசியல்வாதிகள் ஆகியோர் தங்களது ஆதரவை தெரிவித்தார்கள். அது தொடர்பான ஒரு படமும் வெளியாகி இருக்கின்றது வீரகேசரி பத்திரிகையில். ஒன்றாக வெல்வோம் எனும் துணிப்பொருளில் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவின் ஏற்பாட்டில் நேற்று கம்பஹா கடவத்த பஸ் தரிப்பிடத்திற்கு அருகில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்றிருந்த போது என்ற படம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவாரா இல்லையா என்ற விடயத்தை நேற்றும் கூட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவிக்கவில்லை. பிரசன்ன ரணதுங்க ஒரு தீர்மானத்தை முன்வைத்து அந்த தீர்மானத்திற்கு அனைவரும் கையுயர்த்திய பிறகு கூட நான் போட்டியிடப் போகின்றேன், இப்படித்தான் போட்டியிடப் போகின்றேன், இந்த கட்சியில்தான் போட்டியிடப் போகின்றேன், இந்த சின்னத்தில் தான் போட்டியிடப் போகின்றேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினமும் எதுவும் தெரிவிக்கவில்லை. ஆனால் தேர்தலில் ரணில் களமிறங்க வேண்டும், கம்பஹா கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. பார்க்கலாம். உத்தேச ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை களமிறக்கி அவரை வெற்றி பெற செய்வதற்கான யோசனையை கம்பஹாவில் மக்கள் மத்தியில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவினால் முன்வைக்கப்பட்ட இந்த யோசனைக்கு பொதுமக்கள் தமது கைகளை உயர்த்தி ஆதரவை வெளிப்படுத்தினர். ஒன்றாக வெல்வோம் எனும் துணிப்பொருளில்
ஒன்றாக வெல்வோம் என துணைப்பொருளில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கம்பஹா மாவட்டம் கடவத்த பஸ் தரிப்பிடத்திற்கு அருகில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன்போது உரையாற்றிய அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இவ்வாறு கூறியிருக்கிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியேற்று 2 வருடங்கள் நிறைவடைந்துள்ளன. 2 வருடங்களுக்கு முன்னர் கொழும்பில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசித்த மக்களும் நாட்டின் ஒட்டுமொத்த மக்களும் வாழும் உரிமையை இழந்து கொண்டிருந்தனர். எரிபொருள், எரிவாயு, மருந்து எதுவும் இல்லாத ஒரு காலம் இருந்தது. அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்பதற்காக ஜனாதிபதி பதவியை ஏற்குமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொதுஜன பெரமுன அழைப்பு விடுத்தது. கம்பஹா மாவட்டத்தில் கோட்டாபே ராஜபக்ச 3,65,000 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இன்று அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து கம்பஹா மக்களும் உங்களை அதே வாக்குகளில் வெற்றி பெற செய்வது உங்கள் தகுதியை போற்றும் வகையில் செயற்பட்டு வருகின்றனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் சிறந்த முடிவெடுக்க வேண்டும். 2015ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவின் தோல்வியின் பின்னர் கம்பஹா மாவட்ட மக்களே அவரை பிரதிநிதித்துவப்படுத்தும் பலத்தை எனக்கு வழங்கினார்கள். கம்பஹா மாவட்ட மக்களின் பலம் காரணமாகவே 2024 ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக நான் முன்வந்துள்ளேன். மேலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு அடுத்த வாரத்திற்குள் தீர்மானம் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் போட்டியிட வேண்டும். கம்பஹா மாவட்ட மக்களின் தலைமையில் நாட்டின் அனைத்து பகுதி மக்களும் உங்களை வெற்றியடைய செய்ய அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றனர் என்றும் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். ஆனால் நேற்றைய தினம் மற்றும் ஒரு கூட்டம் இடம்பெற்றது, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கூட்டம். அந்த கூட்டத்திலே பேசிய அருந்திக பெர்னாண்டோ அவர் என்ன சொல்கின்றார், ராஜாங்க அமைச்சர் அவர் என்ன சொல்கின்றார் என்றால், 1 மாதம் கேஸ் இல்லாமல் இருந்தோம், 1 மாதம் எரிபொருள் இல்லாமல் இருந்தோம், இந்த 1 மாதம் கேஸையும் எரிபொருளையும் கொடுத்தவர் உங்களுக்கு பெரிய ஆளாகி விட்டாரா, உங்களுக்கு பெரியவர் ஆகிவிட்டாரா, உங்களுக்கு தலைவராகி விட்டாரா என்ற கேள்வியை அவர் கேட்கிறார். அதே போன்று திஸ்ஸ குட்டியாராய்ச்சி இவரும் நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கூட்டத்திலே பேசியிருந்தார். அவரும் குறிப்பிட்டிருந்தார், நாட்டை வெளிநாடுகளுக்கு விற்பவர்களை நாங்கள் ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டோம், ஜனாதிபதியாக்க மாட்டோம் என்று தெரிவிக்கின்றார். யாரை சொல்கின்றார் என்று தெரியவில்லை, ஆனால் பெயரை குறிப்பிடாமல் அவ்வாறு யாரையோ சொல்கின்றார். சரி, எப்படி இருக்கும்போது இந்த பாராளுமன்றம் களையுமா களையாதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தம் பாராளுமன்றத்திற்கு வந்தால் அதில் 3/2 பெரும்பான்மை பெற வேண்டும். அந்த 3/2 பெரும்பான்மை பெற முடியாவிட்டால் பாராளுமன்றத்தை கலைத்து விடுவேன் என்று அரச தரப்பினர் அல்லது அரச பெரும் தலைவர்கள் அச்சுறுத்துவதாக வெளியாகிய செய்திகள் தொடர்பாக பரவலாக கடந்த 2 தினங்களாக பேசப்பட்டது. இவ்வாறு அச்சுறுத்துகின்றார்களா அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் நீங்கள் இந்த 22வது திருத்த யோசனைக்கு கை உயர்த்தாவிட்டால் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்று பயமுறுத்துகிறார்களா போன்ற கேள்விகள் எழுந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் பாராளுமன்றம் கலையாது உதய கம்மன்பில கூறுகிறார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் பொது தேர்தல் இடம்பெறாது, பாராளுமன்றத்தை கலைத்து நிலையற்ற அரசாங்கத்தை தோற்றுவித்து மக்களின் சாபத்தை பெறுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விரும்ப மாட்டார். கௌரவமான முறையில் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதையே அவர் எதிர்பார்த்துள்ளார் என பிவித்துரு ஹெல உரிமை கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்தார். சமகால அரசியல் நிலைவரம் தொடர்பில் பேசும்போதுதான் உதய கம்மன்பில இவ்வாறு தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் அரசியலமைப்பு திருத்தம் செய்வது அவசியமற்றது. அரசியலமைப்பு திருத்தம் குறித்து அச்சமடைய வேண்டாம் என்றும், ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பாராளுமன்றம் கலைக்கப்படுவதாகவும் பொது தேர்தல் நடத்தப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தல் இடம்பெறாது என்பதை உறுதியாக குறிப்பிட முடியும். நாட்டு மக்கள் ஜனாதிபதி தேர்தலை எதிர்பார்த்துள்ள நிலையில் பொது தேர்தல் நடத்தினால் சமூக கட்டமைப்பில் பாரிய நெருக்கடிகள் ஏற்படும். பொது தேர்தல் நடத்தினால் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை பலம் கிடைக்காது, நிலையற்ற அரசாங்கமே கிடைக்கப்பெறும். அரசியல் கட்சிகள் பெரும் ஆசனங்களை அடிப்படையாக கொண்டே அரசாங்கத்தின் நிலைமை மதிப்பிடப்படும் என்றும் உதய கம்மன்பில தெரிவித்திருக்கின்றார். எது எப்படியோ ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் பாராளுமன்ற தேர்தல் அல்லது பாராளுமன்றம் கலைக்கப்படாது என்பதை தெரிவித்திருக்கின்றார். இந்த 22வது யோசனை பாராளுமன்றத்திலே தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 22வது யோசனை பாராளுமன்றத்துக்கு வரப்போகின்றது. அது எப்பொழுது வரும் என்று செய்தி வெளியாக இருக்கின்றது. 22 பாராளுமன்றத்துக்கு இந்த வாரம் வராது, சபை முதல்வர் சுசில் கூறுகிறார்.
அரசியலமைப்பின் 22ஆம் திருத்தம் இந்த வாரம் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வரப்படும் சாத்தியமில்லை. பாராளுமன்ற நடவடிக்கை தொடர்பான நிகழ்ச்சி நிரலில் அந்த விடயம் உள்ளடக்கப்படவில்லை என அமைச்சரும் சபை முதல்வருமான சுசில் பிரேமஜயந்த தெரிவித்தார். வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருக்கும் அரசியலமைப்பின் 22ஆம் திருத்தம் இந்த வாரம் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கவிருப்பது தொடர்பில் தெரிவிக்கப்படும் செய்தி குறித்து குறிப்பிடுகையில் தான் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அரசியலமைப்பின் 22ஆவது திருத்தத்தை தற்போதைய பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க சாத்தியமில்லை. சபை முதல்வர் என்ற வகையில் இந்த வாரம் பாராளுமன்ற நிகழ்ச்சி நிரலை நான் தயாரித்தேன். அதில் 22ஆம் திருத்தம் உள்வாங்கப்படவில்லை. அதனால் 22ஆம் திருத்தத்தை இந்த வாரம் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிப்பது இல்லை. அரசியலமைப்பின் 22ஆம் திருத்தத்தை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பித்தாலும் தேர்தலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனெனில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் எழுந்திருக்கும் சந்தேகத்தை போக்கிக் கொள்ளவே அந்த திருத்தம் மூலம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதற்கு அப்பால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் பல்வேறு தரப்பினர் இது தொடர்பில் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். என்றாலும் அரசியலமைப்பின் 22ஆம் திருத்தம் தொடர்பில் தெரியாதவர்களும் அரசியலமைப்பை முறையாக வாசிக்காதவர்களுமே இந்த திருத்தம் ஜனாதிபதி தேர்தலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தேர்தலை பிற்போடுவதற்காக கொண்டு வரப்படுவதென்றும் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் அவ்வாறான எதுவும் இடம்பெறாது என்கிறார். ஆனால் சுசில் பிரேமஜயந்த் அவர்கள் அவ்வாறு கூறிய போதிலும் எதிர்க்கட்சிகளும் ஏனைய தரப்பினரும் கூறுகின்றார்கள் இந்த 22 மூலமாக பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கான ஒரு முயற்சி இடம்பெற்று வருவதாக கூறுகிறார்கள். ஆனால் அவ்வாறான ஒரு முயற்சி எல்லாம் இல்லை. இதன் மூலமாக ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பாகவே பேசப்படுகின்றது என்பதை அவர் தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தொடர்பாக பேசியிருந்தார். 19வது திருத்தத்திலே 6 வருடமாக இருந்த ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடமாக குறிக்கப்பட்டது, மாற்றப்பட்டது. அது மைத்ரிபால சிறிசேன ஆகிய எனக்கு மட்டுமல்ல, இனி வரக்கூடிய எல்லா ஜனாதிபதிகளுக்கும் 5 வருட காலமே அவர்களுடைய பதவிக்காலம், 6 வருட காலம் இல்லை என்பதை நேற்றைய தினம் மைத்ரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இப்படி ஒரு விடயத்தையும் தெரிவிக்கின்றார். எதிர்காலம் தொடர்பில் சிந்தித்து வாக்களியுங்கள், ஜனாதிபதி ரணில் கோரிக்கை. அரசியல் என்பது பொய்யான வாக்குறுதிகளை அளிப்பதோ முகத்தை பார்த்து வாக்களிப்பதோ அல்ல. மீண்டும் நாட்டின் எதிர்காலத்துடன் விளையாட முடியாது. தமது எதிர்காலத்தை நினைத்து வாக்களிக்க வேண்டுமா? அதன் போது உங்கள் அனைவருக்கும் இருக்கும் பொறுப்பை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் கேட்டுக்கொண்டார், நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொண்டார். குருநாகல சத்தியவாதி விளையாட்டரங்கில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற விகமானிக்க அரசர் நிகழ்ச்சியின் ஆரம்ப நிகழ்வில் உரையாற்றும் போதுதான் ஜனாதிபதி இவ்வாறு தெரிவிக்கின்றார். எதிர்காலம் தொடர்பில் சிந்தித்து வாக்களியுங்கள் என்பதை தொடர்பாக அவர் தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய தினம் ஜப்பானில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் அனுரகுமார திசாநாயக்க பேசியிருந்தார். பேசும்போது சொல்கிறார், அங்கே இருக்கக்கூடிய இலங்கையர்களை சந்தித்திருக்கின்றார். சந்தித்து பேசும்போது சொல்கின்றார், அண்மையில் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் 400 ஃபைல்கள் தொடர்பாக பேசியிருந்தார். அந்த 400 ஃபைல்களில் 360 ஃபைல் தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லையாம். 40 ஃபைல்கள் தொடர்பாக தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாம். அதே நேரம் இந்த 400 ஃபைல்கள் தன்னிடம் இருப்பதாக அனுரகுமார் திசாநாயக்க கூறுகிறார். அவரிடம் இருப்பது வெறும் பிரதிகளே, என்னிடமே அதன் மூலப்பிரதி ஒரிஜினல் இருக்கிறது என்று ஜனாதிபதி கூறியிருந்தார். அதற்கு நேற்று அனுரகுமார் திசாநாயக்க பதில் வழங்கியிருந்தார். ஜனாதிபதி அவ்வாறாக கூறிய போதிலும் ஜனாதிபதி ஒரு விடயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க, முன்னாள் அமைச்சர் ஹாரிசன் ஆகியோரது ஊழல்கள் தொடர்பான ஃபைல் என்னிடம் இருக்கிறது சொல்கின்றார் அனுரகுமார் திசாநாயக்க. என்னிடம் அந்த ஃபைல்கள் இருக்கின்றது, தேவையான நேரம் அவற்றை நான் முன்வைப்பேன். ஆனால் அதே நேரம் எங்களுடைய ஆட்சி உருவாகினால் அவற்றை நாங்கள் துரிதமாக விசாரித்து நடவடிக்கை எடுப்போம் என்று அனுரகுமார திசாநாயக்க தெரிவிக்கிறார். இது எப்படியோ இன்னும் ஏராளமான செய்திகளை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அதற்கு முதல் ஒரு சிறு விளம்பர இடைவேளை. நம் நாடு தொடர்கிறது. இந்த நிலையில் 13இல் கோது மட்டுமே தற்போது எஞ்சியுள்ளது. 13இல் கோது மட்டுமே தற்போது எஞ்சியுள்ளது. தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்போம், CV விக்னேஸ்வரன் தெரிவிப்பு என்ற செய்தி இன்றைய வீரகேசரியில் வெளியாகி இருக்கிற அதே நேரம் சம்பந்தன் அவர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் அவர்கள்
தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர். இன்னும் அவரது இடத்திற்கு பாராளுமன்ற குழு தலைவர் ஒருவர் நியமிக்கப்படவில்லை. அவர்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அல்லது தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவராக இருந்தார். எனவே இந்த நிலையில் இதுவரை ஒரு தலைவர் தெரிவு செய்யப்படவில்லை. ஆனால் பாராளுமன்ற அலுவல்களை எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் பார்த்து வருகின்றார். அதாவது பாராளுமன்றத்திலே இந்த தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களது அலுவல்களை எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் பார்த்து வருகிறார். எனவே இப்படி இருக்கும்போது சுமந்திரன் அவர்கள் அந்த அலுவல்களை பார்க்கட்டும், எமது தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுக்கு பாராளுமன்ற குழு தலைவர் பதவியை வழங்குங்கள் என்று அண்மையில் கோவிந்தன் கருணாகரம் கேட்டிருந்தார். இப்படி இருக்கும்போது கூட்டமைப்பை கட்டியெழுப்ப தமிழ் தலைவர்கள் ஒத்துழைக்க வேண்டும். தமிழரசு கட்சியின் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. மீளுருவாக்கம் பெறும் கூட்டமைப்பு என்பது தேர்தலுக்கான கூட்டமைப்பு என்பதை தாண்டி தேசத்துக்கான கூட்டமைப்பாக கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்றும் அதற்கு தமிழ் தேசிய தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுக்கிறேன் என தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவிக்கிறார். அதே நேரத்தில் அவர் கூறுகிறார், நம் எதிரிகள் ஒரு காலத்தில் நம் தலைவர்களை அழித்தார்கள். இன்று தலைவர்கள் உருவாகுவதற்கான சூழலை அளிக்கிறார்கள். பொது எதிரியை எதிர்கொள்வதற்காக எமக்குள் உள்ள எதிர்ப்புணர்வுகளை புறந்தள்ளி ஒரு பொதுவான அரசியல் இயக்கத்துக்குள் நாம் நிலமும் புலமுமாக இணைய வேண்டும். இந்த புள்ளியில்தான் யதார்த்த புறநிலைகளை புரிந்தவர்களாக தனிப்பட்ட நலன்களை முன்னிறுத்தாது இன நலன்களை முன்னிறுத்தும் ஒரு கூட்டு தலைமையின் உருவாக்கம் குறித்தும் அத்தகைய நேர்கோட்டில் இயங்கும் ஒவ்வொரு கட்சியினதும் மரபார்ந்த தனித்துவங்களை பேணி ஒற்றுமைக்குள் வேற்றுமைக்குள் ஒற்றுமையும் காணுவது குறித்தும் கூட்டமைப்பை மீள உருவாக்குவது குறித்தும் அவ்வாறு மீளுருவாக்கம் பெறும் கூட்டமைப்பு என்பது தேர்தலுக்கான கூட்டமைப்பு என்பதை தாண்டி தேசத்திற்கான கூட்டமைப்பாக கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்றும் அதற்கு தமிழ் தேசிய தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன் என்று ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவிக்கிறார். ஏற்கனவே கட்சிக்குள் சில பிரச்சனைகள் இருக்கின்றது. கட்சியின் தலைவராக ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்ட பிறகு அதை தடை செய்யுமாறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இது வேறு வெளியிலிருந்து வந்து யாரும் செய்யலை, கட்சிக்குள்ளே திருகோணமலை மாவட்டத்திலிருந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது இந்த தமிழரசு கட்சிக்குள். அப்படி இருக்கும்போது கூட்டமைப்பை கட்டி எழுப்ப வேண்டும். இந்த தமிழரசு கட்சி, டெலோ, பிளாட், EPRLF போன்ற கட்சிகள் சேர்ந்து உருவாக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார். பார்ப்போம் அந்த கோரிக்கைக்கு எப்படி பதில் வழங்க போகின்றார்கள் என்று. இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள் எப்படியாவது வேட்புமனுக்கான திகதியை அறிவிக்கப் போவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் மூலமாக தகவல் கிடைத்தது. தேர்தல்கள் ஆணைக்குழு இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. இருந்தாலும் சிங்கள பத்திரிகையான திவைன பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. சிகுராதாட்ட பெற என்று வந்திருக்கின்றது. வெள்ளிக்கிழமைக்கு முதல் வேட்புமனுக்கான திகதியை அறிவிப்பார்கள். ஜனாதிபதி தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கு அரசாங்கம் பல்வேறு வழிகளில் முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் எவ்வித தடையுமின்றி அதனை முன்னெடுப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைத்துள்ளது. கடந்த 17ஆம் தேதி தான் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அந்த அதிகாரம் கிடைத்தது. இவ்வாரத்திற்குள் வேட்புமனு தாக்கலுக்கான தினத்தை ஆணைக்குழு அறிவிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கு அரசாங்கம் பல்வேறு வழிகளில் முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் எவ்வித தடையுமின்றி அதனை முன்னெடுப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைத்துள்ளது. அதற்கமைய இவ்வாரம் வேட்புமனு தாக்கலுக்கான தினத்தை அறிவிக்க உள்ளதாக ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேர்தல் சட்டத்திற்கமைய திங்கள் தவிர்த்து செவ்வாய், வெள்ளிக்கிழமை நாட்களில் அதனை அறிவிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இது எப்படியோ வேட்புமனுக்கான திகதியை அறிவித்த பிறகு கட்சிகள் அவர்களுடைய வேட்பாளர்களை அறிவிப்பார்கள். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி இன்று ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார். அந்த பேச்சுவார்த்தையின் ஒரு பலனாக சில நேரங்களில் அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக வெற்றி அடைந்தால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு கிடைக்கலாம். அப்படி என்றால் இப்பொழுது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் இளையோர் கூட்டம் கூறுவது போன்று ஒரு இளைய வேட்பாளர் ஒருவரை தான் நாங்கள் களமிறக்குவோம். நேற்றைய கூட்டத்தில் கூறப்பட்டது, நாங்கள் ஒருபோதும் கேசினோ துறையை ஊக்குவித்து அதன் மூலமாக பணம் சம்பாதிப்பவர்களை நாங்கள் ஜனாதிபதியாக்க மாட்டோம் என்றும் நேற்று தீசக்குட்டி ஆராய்ச்சி கூறினார். யாரை சொல்கின்றார் என்று தெரியவில்லை, யாரையோ ஒருவரை சொல்கின்றார். இப்படி இருக்கும்போது அப்படிப்பட்டவர்களை நாங்கள் ஒருபோதும் ஜனாதிபதியாக்க மாட்டோம், ஆதரவு தெரிவிக்க மாட்டோம். இப்போ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மூலமாக பாராளுமன்றம் வந்த பலர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனத்திலிருந்து விலகி சுயாதீனமாக செயற்படுகின்றார்கள், பாராளுமன்றத்தில் தனித்து செயற்படுகின்றார்கள், அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகின்றார்கள். இவர்கள் எல்லோரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் மொட்டு சின்னம் மூலமாக பாராளுமன்றம் வந்தது. ஆனால் இன்று எல்லோரும் பிரிந்து விட்டார்கள். அந்த பிரிந்ததில் ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது. உதய, விமல், திலீத், வாசு கூட்டணி தெரிவிப்பு. ஆகஸ்ட் 4ஆம் திகதி வேட்பாளரை அறிவிப்போம். அவர்கள் வேறு ஒரு தனி வேட்பாளரை களமிறக்கப் போகிறார்கள். சர்வஜன சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு அறிவிப்போம். மூவரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன என பிவித்துறை உரிமை கட்சியின் தலைவர் உதய கம்மன் பிள்ளை தெரிவித்தார். சமகால அரசியல் நிலவரம் குறித்து வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவுக்கு 69 லட்சம் மக்கள் வழங்கிய ஆணையை பாதுகாப்பதற்காகவே சர்வஜன சக்தி என்ற புதிய அரசியல் கூட்டணியை உருவாக்கியுள்ளோம். ராஜபக்சர்களின் பலவீனத்தை 69 லட்சம் மக்கள் ஆணையை மலினப்படுத்தக்கூடாது என்பதற்காகவே புதிய அரசியல் பரிணாமத்தை தோற்றுவித்துள்ளோம். எமது ஜனாதிபதி வேட்பாளரை எதிர்வரும் 4ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு அறிவிப்போம். 3 பிரபலியமானவர்களின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் சிறந்த மற்றும் நடைமுறைக்கு சாத்தியமான திட்டங்களை நாங்களே முன்வைத்துள்ளோம் என்றும் இந்த சர்வஜன சக்தி கூறுகிறது. அப்படி என்றால் இவர்களில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது பாராளுமன்ற உறுப்பினரோ, பாராளுமன்றத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய தொழிலதிபரோ, திலீத் ஜெயவீர அவர்களோ வரலாம். அங்கே ஒரு பக்கம் விஜயதாச ராஜபக்சவை களமிறக்கப் போவதாக மைத்ரிபால சிறிசேன சொல்கின்றார். அங்கே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஒரு வேட்பாளரை ஆதரிக்கப் போவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு பிரிவினர் கூறுகிறார்கள். மஹிந்த அமரவீர சொல்கின்றார், நாங்களும் ஒருவரை களமிறக்கப் போகின்றோம் என்று. எனவே எத்தனை ஜனாதிபதி வேட்பாளர்கள் வரப்போகின்றார்கள் என்பதை இன்னும் ஒரு சில நாட்களில் எங்களால் அறியக்கூடியதாக இருக்கும். பார்ப்போம். ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கு சீட்டு எவ்வளவு பெயர்களது அல்லது எவ்வளவு வேட்பாளர்களது பெயர்களை தாங்கிக் கொண்டு வரப்போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்ப்போம். புலம்பெயர் மக்கள் தொடர்பாக ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. புலம்பெயர் தொழிலாளர்களை தொழில் முனைவோராக மாற்ற நடவடிக்கை மனுஷ நாணயக்கார. புலம்பெயர் தொழிலாளர்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது என்று வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்தார். அதாவது என்ன செய்ய போகிறாங்கன்னு சொன்னால், இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நடாத்தும் நலன்புரி உதவி திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோர்களை உருவாக்குவதற்கு புலம்பெயர் தொழிலாளர்களை பரிந்துரைக்கும் சுய தொழிலை ஆரம்பிக்க தேவையான நிதி மூலதனமாக தலா 50,000 ரூபாவை ஜனாதிபதி நிகழ்வின் போது வழங்கினார். அதாவது நீங்கள் ஒரு தொழில் ஒன்றை ஆரம்பிப்பதற்காக 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், வெளிநாட்டு ஊழியர்கள் 2019ஆம் ஆண்டில் இலங்கைக்கு $6.1 பில்லியன் அனுப்பியதாலேயே ஒரு நாடாக காலூன்றி நிற்க முடிந்தது. 2022ஆம் ஆண்டில் இது $3 பில்லியன் குறைவடைந்தது. தற்போது மீண்டும் அது அதிகரித்துள்ளது. வெளிநாட்டிலிருந்து அநேக மாணவர்கள் வங்கி மூலமாக பணத்தை அனுப்புகின்றார்கள். சிலர் இந்த உண்டியல் வேறு சட்டவிரோத வழிகளில் அனுப்பினாலும் கூட பலர் வங்கி மூலமாகத்தான் பணத்தை அனுப்புகின்றார்கள். எனவே வங்கி மூலமாக இலங்கைக்குள் வரும் பணம் அனைத்தும் இந்த கணக்கிலே வரும்.
அவர்கள் அனுப்பக்கூடிய வெளிநாட்டு நாணயங்கள் இலங்கையிலே அது ரூபாய்களாக மாறி வரும். எப்படியோ அது வெளிநாட்டு நாணயமாகவே கணக்கில் வருகிறது. ஆகவே 6.1 பில்லியன் டாலர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றது 2019 ஆண்டில். இது எப்படியோ கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் இனம், மதம், மொழி பேதமின்றி தனது சேவையை சிறப்பாக செய்கின்றார் என்று கலையரசன் பாராளுமன்ற உறுப்பினர் பாராட்டியிருக்கிறார். மூவின மக்களும் வாழும் கிழக்கு மாகாணத்தில் இனம், மதம், மொழி என்பனவற்றுக்கு அப்பால் தனது சேவையை சிறப்பாக செய்து வருகின்ற ஒருவராக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் திகழ்கின்றார் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது என்று அவருக்கு பாராட்டியிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் அவர்கள் பாராட்டி இருக்கிறார். அதே போன்று ஒருத்தர் சொல்கிறாரு, ஜனாதிபதி தேர்தல் வேண்டாம் ஐயா, அதை நாங்கள் பிற்போடுவோம். யார் அவன்? தினகரன் பத்திரிகையில் பார்க்கலாம். ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது நல்லது, ஸ்திரமற்ற அரசியல் சூழலால் பொருளாதாரமே பாதிக்கும். ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது தமிழ் மக்களுக்கு நன்மை அளிக்கும் என்று இப்படி ஒரு யோசனையை அவர் முன்வைத்திருக்கிறார். சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போது கலந்து கொண்டு பேசும்போது அவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது முழு நாட்டுக்கும் நன்மை பயக்கும், அதிலும் குறிப்பாக தமிழர்களுக்கு நிச்சயம் நன்மை அளிக்கும். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளரும் 50% அதிகமான வாக்குகளை பெற முடியாத நிலைமை காணப்படுகின்றது என்றும் தெரிவிக்கிறார். எனவே ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது நல்லது என்று தெரிவிக்கின்றார். இன்னும் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. 25 விரல்களுடன் பிறந்த அதிசய குழந்தை. இந்தியாவில் பெண்ணொருவர் 25 விரல்களுள்ள அழகிய ஆண் குழந்தையை பிரசவித்துள்ளார். கர்நாடகா பாகல்கோட்டை மாவட்டம் ராபகவி அருகே குன்னூரைச் சேர்ந்த 35 வயதுள்ள பாரதி என்ற பெண்ணை இந்த அதிசய குழந்தையை பிரசவித்துள்ளார். 25 விரல்களுடன் பிறந்த அதிசய குழந்தை. இப்படி இருக்கும்போது நிறைய குடியிருப்புகளை நாங்கள் இந்த புகையிரத பாதைகளில் போகும்போது காணக்கூடியதாக இருக்கும். சட்டவிரோத குடியிருப்புகள் என்று அதற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. அதாவது ஸ்திரமாக கட்டப்பட்ட வீடுகளும் ஸ்திரமற்ற நிலையில் பலகைகளால் கட்டப்பட்ட வீடுகளும் இருக்கும். ஆனால் அவை அனைத்தும் விரைவில் அகற்றப்படும். அருண பத்திரிகையில் செய்தி வெளியாகிறது. දුම්රිය ඉඩම්වල අනවසර පදිංචි කරුවන් ඉවතට අගෝස්තු පාට පෙර அகோஸ்து பாட்ட பெற இல்லிமாக் என்று வந்திருக்கின்றது. அதாவது சகல ஸ்தானாதிபதி வருண்கேன், அதாவது புகையிரத நிலைய பொறுப்பதிகாரிகள் இது தொடர்பாக தங்களது அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்கு முதல் இந்த சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் தொடர்பாக. தேர்தல் எப்போது நடைபெறும் என்று ஏக்கத்தில் இருப்பவர்களுக்கு லங்காதீப சொல்கின்றது செப்டம்பர் 21ஆம் தேதி சனிக்கிழமை தேர்தல் நடைபெறும் என்ற செய்தியை பார்க்க. ஜனாதிபதி வர்ணய செப்டம்பர் 21 நாம யோஜனா லபன மாச மெத என்று வந்திருக்கின்றது. அதாவது ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 21, அதே போன்று வேட்புமனு தாக்கல் அடுத்த மாத நடுப்பகுதியில் என்று வந்திருக்கின்றது. இது அவர்களது நம்ப தகுந்த வட்டாரங்களில் கிடைத்த தகவல்களை வைத்து அவர்கள் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். இன்றும் ஏராளமான செய்திகளை உங்களுக்காக ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்தோம். இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி.